நேயர்களுக்கு வணக்கம். அலைகள் ஓய்வதில்லைன்ற மாதிரி பயணங்கள் எப்பவுமே ஓய்வதில்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கோம். அண்ட் அப்படிப்பட்ட டிராவல் எப்பவுமே என்ஜாயபிளா இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப சேஃபா இருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எண்ணமே. அண்ட் இதை எப்பவுமே என்ஷோர் பண்ணக்கூடிய ரெட் பஸ் டீம் அண்ட் ஆல்சோ இவங்களோட டைப் வச்சிருக்கக்கூடிய விக்னேஷ் டிஏடி டிராவல்ஸ்லேருந்து எம்டி மிஸ்டர் விக்னேஷ் மாரிமுத்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இந்த ஒரு பஸ் பிஸ்னஸில் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க அண்ட் உங்களுடைய கதையை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? நான் வந்து விக்னேஷ் மாரிமுத்து, விக்னேஷ் டிஏடி டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்திருக்கேன். நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது வந்து பார்த்தோம்னா 2016 ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி தேர்ட் ஜென்ரேஷனாக வந்து இப்போ நம்ம வந்து விக்னேஷ் டிஏடி டிராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டூ ஜென்ரேஷனாக வந்து நம்ம வந்து ரூட் பஸ்ஸஸ் ஆப்ரேஷன்ஸ் அந்த லோக்கல் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்சிட்டி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலி வந்து வி ஹேவ் அ ஃப்ளீட் ஆஃப் அரௌண்ட் 48 பஸ்ஸஸ் வச்சிருக்கோம். தமிழ்நாடு ப்ளஸ் சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ பிரைமோ ரைசிங் ஸ்டார் ஆப்ரேட்டராக நீங்கள் ரெட் பஸ்ஸில் இருக்கீங்கன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி அப்படின்னா என்னதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுக்கு இந்த 2016 இப்போ வரைக்கும் எனக்கு ட்ராவல் பண்ணதில் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் என்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் பஸ். அவங்களோட ஒரு புது இனிஷியேட்டிவ் கிடையாது, ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. அதில் நான் வந்து பிரைமோன்ற ஒரு டேக்லைன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது அப்படி டேக்லைன் அப்படின்றப்ப நம்ம வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, சென்னை டு நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பஸ் சர்வீஸ் போகுது அப்படின்னா அதில் வந்து இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்குது. அதில் குவாலிட்டி, குவான்டிட்டி, அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபு, அதுக்கடுத்து டைமிங்கு, இது மாதிரி எல்லாத்துலேயுமே சூஸ் பண்ணி தே ஆர் கிவிங் அஸ் த பிரைமோ டேக். அந்த பிரைமோ டேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைசிங் ஸ்டார் ஆஃப் பிரைமோன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் மினிட் புக்கிங்காக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6 o'clock கிளம்புறீங்க, அதில் இந்த வண்டின்னு நம்ம வந்து ரேட்டிங் ரிவ்யூ எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு பிரைமோவில் போயிட்டு நம்ம டேக் புக் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து சர்டிஃபைடு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெரிஃபைட் டிக் போட்ட மாதிரி கான்செப்ட். நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா குவாலிட்டியும் இருக்கும், குவான்டிட்டியும் இருக்கும், நீங்கள் சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலான்றது தான் கான்செப்ட். ஸோ உங்களால் மறக்க முடியாத ஒரு ட்ராவல் மெமரி அப்படின்றது நான் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஃபேவரட் மெமரி? இப்போ ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம பஸ்ஸஸில் பார்த்தோம்னா 85% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து லேடிஸ். நான் ஒரு நாள் எங்கள் சொந்த ஊர் தேனிக்கு நான் வந்து சென்னை டு தேனி கிளம்பி போகிறப்ப ஒரு லேடி கஸ்டமருக்கு வந்து ஷி ஹேட் சம் பீடியஸ் சீன்ஸ். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணனால அந்த இன்சிடெண்ட்டை வந்து பார்க்குறோம். நாங்கள் டிரைவரும் மெடிக்கல் ஷாப்புக்கு அலையிறாரு, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பீரியடில் வி காட் த சானிட்டரி பேட். நான் அதுக்கடுத்து வந்ததுலேருந்து நெக்ஸ்ட் டே சானிட்டரி பேடோட வெண்டிங் மிஷின் வாங்கி எல்லா பஸ்ஸஸ்லையுமே வந்து வி ஹேவ் கெப்ட். இது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இருக்கணுன்றது. ஏன்னா நம்மளுக்கு வந்து லேடிஸ் வந்து அந்த ஹைவேஸ்லேயோ இல்லாட்டி ஒரு மெடிக்கல் ஷாப்போ வந்து லேட் நைட்டை வந்து வி கான் கெட். ஸோ அதனால் அது வந்து அந்த வெண்டிங் மிஷின் வைக்கிறப்ப அந்த கஸ்டமருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் அக்கா, தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேவையானது அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப இந்த இனிஷியேட்டிவ் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லேடி கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே சார். நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் பிரைமோ ரைசிங் ஸ்டார் ஆப்ரேட்டர் ஆன் ரெட் பஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பிரைமோ எப்படி உங்களோட பிஸ்னஸை இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் இவ்வளோ இப்போ 2016 இப்போ வரைக்குமே வந்து அந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ அதில் பார்த்தோம்னா கஸ்டமர் வந்து அவங்களோட முழு ஃப்ரீடம் இருக்குது. ரேட்டிங் கொடுக்கறதுலேயும் இருக்குது, ரிவ்யூ கொடுக்கறதுலையும் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த ஒரு 10 இயர்ஸாக வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்லேயே வந்து நம்ம நிறைய லாங் ட்ராவலாக பண்ணியிருக்கனால மட்டும்தான் வந்து இந்த பிரைமோ கேட்டகரிக்குள்ளேயே போகிறோம். அப்படின்றக்கப்போ நம்மளுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆக்குபென்சி ரேஷியோமே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கண்ணை மூட்டு புக் பண்ணுறப்போ வந்து வி கேன் கெட் அ குட் ஆக்குபென்சி. டெய்லி வந்து வண்டி ஃபுல்லாகும். ப்ளஸ் நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூமே வந்து பூஸ்ட் ஆகிறப்ப அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும், இந்த ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம தைரியமாக போகலான்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? இப்போ நம்ம விக்னேஷ் டிஏடியும் சரி, நம்ம பிரைமோவில் இருக்க டேக்ல இருக்கும் சரி, நீங்கள் கஸ்டமர்ஸாக இருக்கப்ப நம்ம வந்து டெய்லி ஃபீட்பேக்ஸ் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஜேர்னிக்குமே வந்து போயிட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபீட்பேக் வாங்கி அதை நம்ம டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்போ சரி, இல்லாட்டி வெஹிக்கிளில் ஜிபிஎஸ் எனேபிள்டாக இருக்கட்டும் சரி, எல்லாம் சேஃப்டி செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நிறைய அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தைரியமாக இங்கே விக்னேஷ் டிஏடியும் ட்ராவல் பண்ணலாம். ரெட் பஸ்ஸோட பிரைமோட டேகையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் அதே போல் ரெட் பஸ் அண்ட் விக்னேஷ் டிஏடி டிராவல்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.